இந்தியா பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் பிடிச்சி தொங்கின்னு இருக்கீங்க. எனவே அதில் நியாயங்கள் இருக்கலாம், நான் மறுக்கல. பட் அது ஒரு எலக்ட்ரல் இஷ்யூ இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன நீட்டு, தொகுதி மறுவரை, இது மத்திய மாநில உறவுகள், இவையெல்லாம் வந்து வாக்குகளை கொடுக்கக்கூடியதாக சத்தியமாக மாறாது. எலக்ட்ரல் பெரிய அளவில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கான இம்பாக்ட் இருக்காது. வெற்றி தோல்வியை எது தீர்மானிக்கும்னா 5 வருஷம் ஆண்டுட்டு, கரெக்டாக இன்னும் 1 வருஷம் இருக்குது, 5 வருஷம் ஆண்டுட்டு 26 ஏப்ரல் மேலே மக்கள்கிட்ட போகும்போது கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு சம்பவம் நேற்று நடந்தது. சாம்சங் தொழிலாளர் வெற்றி வாய்ப்பு, எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் போராட்டம், பெரிய அளவில் தொழிற்சங்க உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவில் தலித்துகள் மீதான கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு. மாநில அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க. எக்கச்சக்க பேரோட படுகொலை, ஆம்ஸ்டாங் உள்ளிட்ட பல பேரோட படுகொலை, இவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இது எல்லாத்தையும் மனதில் வச்சு தான் அங்கே வந்து தீர்ப்புகள் எழுதப்படுமே தவிர நீங்கள் சொல்கிற இஷ்யூஸை வச்சு தீர்ப்புகள் வராது. ஆனால் இந்த எலெக்ஷனை வந்து இத்தகைய இஷ்யூஸை வச்சு தன்னுடைய சாதனைகளை விட மோடி அரசாங்கத்தால் அந்த வேதனைகளை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க தான் திமுக விரும்புது. அந்த பருப்பு வேகாது. நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்ச மாதிரி அசம்பிளியில் ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. இன்னமும் டஃப் ஃபைட் இருக்கும். இந்த ஓராண்டு அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காதவர்கள் கூட அதிமுகவுக்குள்ள ஒரு மாதிரி இந்த நியூ நார்மலை ஏற்றுட்டு ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் திமுக பெரிய தவறுகள் எதையும் செஞ்சாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். பெரிய தவறுகளை செய்யாமல் இப்படியே இப்போ இருக்க மாதிரி ஓட்டுறது, இப்போ இருக்கக்கூடிய சில குறைகளை கலைந்து கொண்டார்கள் என்றால் இட் குட் பி எனிபடிஸ் கேம். திமுக 2வது முறை கூட ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அது மிக மிக கடுமையான போட்டியாக இருக்கும். ஸோ நான் உறுதியாக சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த இஷ்யூஸ் இப்போ நீங்கள் கலப்பின நீட் ஆகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் நீங்கள் சொல்கிறது, நிதி உதவி கொடுக்க, இதெல்லாம் கீழ்மட்டத்தில் மக்கள்கிட்ட ஜெல்லாகிறத விட திமுக அரசாங்கத்தோட தோல்விகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இவங்க கொடுத்த ப்ராமிசஸை நிறைவேற்றாதது, கல்வி கடன் ரத்து, தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீட்டுன்ற மாதிரி ஹெட்லைன் இஷ்யூவாக இருக்கணுமே தவிர்த்து நார்மல் பீப்புளுக்கான இஷ்யூவான்றது இல்லை. அப்படி தான் நான் இதை பார்க்கணும். நீங்கள் 5 வருஷம்